இன்னும் 5 மினிட்ஸ்ல மீட்டிங் கன்ஃபார்ம். அதனால சீக்கிரம் ரெடி ஆயிவாங்க. என்ன சார் இப்படி சொன்னா எப்படி? ஆஃபீஸ் டைம்ல போய் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா நான் அதுக்கு ஏத்தாப்ப சப்ஸ்டியூஷன் ஒரு ஆள் ரெடி பண்ணியிருப்பேன்ல சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. 5 மினிட்ஸ்ல மீட்டிங், கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். இவனுங்க வேற நம்ம உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லவும் மாட்டேங்கிறானுங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்ப மீட்டிங் வா அப்ப மீட்டிங் வான்னு. இந்த வேலையெல்லாம் எவன் பாக்குறது? மீட்டிங்ல வந்து உக்காந்தா சும்மா அருன்னு போட்டு அறுத்து எடுப்பானுங்க. எதை பத்தி மீட்டிங்னு என்னன்னு ஒன்னும் தெரியல. ஷோ, ஒன்னுத்தையும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஒன்னும் சொல்லாம போயிட்டு இதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு நம்ம கிட்ட கேட்டா மண்டை வழியே வந்துருமே. எதா இருந்தாலும் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுது பண்ணிட்டு வந்திருக்கலாம். இனிமே பாரு இஷ்டத்துக்கு வைக்கட்டும். நான் பாட்டு வேற இது பார்த்து போயிடணும். பேங்க் நான் கூட்டமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன காத்து வாங்குது? ஒரு ஈயரும்ப கூட காணாமே. இங்கேயும் இல்ல. இங்க ஒரு ஆள் வேலை செய்யறான். இவன் கிட்ட கேட்பான். சார் என்ன அடாமே மொத்த முடியும் வலிச்சு விட்டா நாய் மாதிரி கொல கொலன்னு குலைக்கிறான். என்னையா சார் பேங்க் ஓபன் பண்ணணும். பேங்க் ஓபன் பண்றியா? ஓபன் பண்றேன்னா எங்கேயா போய் ஓபன் பண்ணு. இங்கே எதுக்கு ஓபன் பண்ற? இங்க ஓபன் பண்றதுக்குலாம் வாட்ச்மேன் இருக்கான். ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டானா? அவன் என்னமோ சொன்னானே. என்ன சொன்னா? அக்கீண்டா சார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் சார். ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சார். இப்ப எனக்கு மீட்டிங் 5 நிமிஷம். நீங்க நாளைக்கு வாங்க. ஐயோ சார் நாளைக்கெல்லாம் வர முடியாது சார். இப்பயே ஓபன் பண்ணிட்டு போகணும் சார். ஏன்னா எப்ப என் மனசு மாறினே தெரியாது. ஒன்றே செய் நன்றே செய் வந்து இன்றே செய்யு சொல்லியிருக்காங்கல்ல. அதான் இன்னைக்கே செஞ்சுட்டு போவோன்னு வந்தேன். ஒருத்தன் போன் போட்டு என்ன செய்யுன்னு செய்யறேன். இதுல நீ வந்து என் உயிரை போட்டு செய்யுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. யோ ஆண்டவனே. யோ எனக்கு மீட்டிங் இருக்கியா? நான் வேற ஷட் டவுன் பண்ணிட்டேன். நாளைக்கு வாப்பா. புரியுதா? சார் உங்களை நம்பிதான் சார் வந்திருக்கேன். ஓ எனக்கு டைம் வேற இல்ல. போன் வேற வந்துருச்சு. இந்த இருப்பா ஒரு நிமிஷம். இதுல ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு வாங்க சரிங்களா? ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணுமா? இது தெரிஞ்சா நான் இருக்கு இங்கே வந்தேன். சார் இதை கொஞ்சம் அப்படியே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. 4 எழுத்து படிச்சிருந்தேன்னா உங்களை மாதிரி ஆஃபீஸராக உட்காந்துருப்பேன். இப்படி தெரியாதனால தானே இங்கே வந்து நிற்கிறேன். ஷோ சார் உங்களுக்கு புரியுதா புரியல? எனக்கு மீட்டிங் இருக்கு. எல்லாரும் போயிட்டாங்க. நான் ஒருத்தர் தான் லேட்டு. அங்கே போன என்னை திட்டுவாங்க சரிங்களா? இதை ஃபில் பண்ணிட்டு வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு போங்க. சரியான பைத்தியக்கார பரமசிவனா இருப்பான் போல இருக்கு. வாழுன்னு கத்தான். இது எங்க போய் நான் ஃபில் பண்றது? சார் இது எங்க போய் ஃபில் பண்றது? சார் உங்க வீட்டுக்கு போய் கூட உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுத்தாது ஃபில் பண்ணிட்டு வாங்க. அப்படிங்களா? சரிங்க. இப்ப வீட்டுக்கு வேற போகணுமா? நான் வேற அந்த வக்கீஸ் பையன்கிட்ட இன்ஜினியர் எதுவும் வந்தா இப்பதான் கிளம்பணும் சொல்லுன்னு வந்தேன். அந்த ஆளுக்கு இது சல்லுன்னு வந்துட்டானா அவ்வளவுதான். சரி டக்குன்னு இதை ஃபில் பண்ணிட்டு வருவோம். சார் எவ்வளவு நேரம் இருப்பீங்க? மீட்டிங் முடிய எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. நாளைக்கு வாங்க காலையில ஓபன் பண்ணிக்கலாம் சரிங்களா? புக்ல இருந்து ஏடிஎம்ல இருந்து எல்லாம் வாங்கிக்கலாம். சரிங்க. ஐயோ இதை வேற பண்ணணுமா? போவோம். ஒட்ட மண்டா போனா அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. வாரண்டா வர்றதுக்குள்ள 100 வாட்டி போன் அடிச்சுட்டான்டா. வர்றதுக்குள்ள 100 போன் அடிப்பான். நம்ம பாட்டுக்கு எதை பற்றியுமே யோசிக்காம அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு வந்துட்டோம். நம்ம கூட வந்த ஆறுமுகம் என்ன ஆனான்னு கூட தெரியல. எங்கே போனான்னு தெரியல. ஒருவேளை மறுபடியும் அங்கேயே போயிட்டானா? சரி எப்படியோ ஒன்று. எப்படியும் அப்பா அம்மா ஆறுமுகத்தை ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவங்க பேசுகிறத வச்சே நல்லா புரியுது. கனகா எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இவரு மாப்பிள்ளை குடும்பத்துல சாப்பிட்டவங்க ஒன்னும் குறை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சமைச்சிருக்க தானே? ஏங்க அதெல்லாம் நான் எல்லாம் பார்த்து சமைச்சிருக்கேன். அதெல்லாம் அவங்க எதுவும் குறை சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம வைக்கிற விருந்தை பொறுத்து தான் நம்ம பிள்ளைய எப்படி எல்லாம் நம்ம வச்சு கவனிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்பதான் போற வீட்டுல நம்ம பிள்ளைய அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி கவனிக்கிறோன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க என்கிட்ட தனியாவா சொல்லணும்? அதெல்லாம் நான் பக்காவா செஞ்சிருக்கேங்க. நீங்க எந்த இதுவும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த குறையும் சொல்ல முடியாது. சரி சமந்தி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கொடு. ஓடு. வாங்க இப்பதான் சாப்பாடு போட்டாச்சு. சாப்பிட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடலான்னு ரூமுக்கு வந்து நீங்களே வந்துட்டீங்க. மருமக தான் சொன்னா வாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவீங்கன்னு. அதான் சரின்னு வந்தோம். என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? ஏன் மருமவன் எங்க? அதான் வெளியே உட்காந்துருந்தா. சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு. வர சொல்லுங்க சாப்பிட சொல்லி. வெறும் வயித்தோட எப்படி இருக்குது? அதான் மணி வேற 1:30 ஆகி போச்சு. இந்தா கூட்டிட்டு வரேங்க. சமந்தி நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். இருக்கட்டும் சமந்தி, நான் பாத்துக்கிறேன். சமந்தி மாப்பிள்ளை நீங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க. எல்லாரும் வந்துட்டோம். அவங்க எல்லாம் வந்து நாங்க சாப்பாடு வச்சு
வச்சுக்கிறோம். நீங்க வந்து உட்காருங்க. சம்மந்தி வாங்க. மாப்பிள வந்து உட்காருங்க மாப்பிள. எங்க மாப்பிள்ள புள்ளைய காணோம், குளிச்சுட்டு வரேன்னா. இவள அப்பயே குளிடி குளிடின்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டா. எல்லாம் சாப்பிட்ற நேரத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பா. அதான் மஞ்சளா வந்தோடனையும் ஒரு நாள் சாப்பிடலான்னு பார்த்தேன். ஐயோ மாப்பிள்ள, அவ குளிக்க போனானா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்லாம வரமாட்டா. இருந்து குளிச்சுட்டு வரட்டும் சரிங்களா? நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. எல்லாரும் வந்திருக்கும் போது நேரமா குளிக்க சொல்றது இல்லையா? ஏங்க நான் ஒத்தால கடந்துட்டு இம்பிட்டு வேலையும் பார்க்க முடியுமா? அவ இருந்துட்டு தான் எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து சமைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இப்பதான் குளிக்க போனேன். நான் என்ன பண்ணட்டும்? என்னமோ பண்ணுங்க போங்க. எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பாடு பரிமாறுறதுக்கு வேணும்ல. அதான் நான் இருக்கேன், எல்லாரும் இருக்காங்க, சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கிறேங்க. பாவம் சம்பந்தி, மருமகளுக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு இல்லை. இங்க வேலை பார்த்து அங்க வேலை பார்த்து அம்பிட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்தாங்க. அதனால நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம தான் அடுத்த ஆளுகளா இருக்கோம். சம்பந்தி என்னதான் இருந்தாலும் எல்லாரும் வந்திருக்கும் போது நம்ம இருந்து கவனிக்கிற மாதிரி வரும்ல, வராதுல்ல. என்ன 3வது மனுஷங்களா இருக்காங்க பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்கு? நம்ம தான் இருக்கோம். நம்ம பாத்துக்க மாட்டோமா? விடுங்க சம்பந்தி, சின்ன பிள்ளைங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியவும் இல்லை எனக்கு. அமுதா, அம்மா. பாரு உங்க அத்தை சாப்பாடுலாம் ஆக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு வா சாப்பிட. சாப்பிடுவோம்மா, பசியே இல்லை. பசி இல்லையா? ஏன் பசி இல்ல? இல்லைம்மா, நம்ம பாட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்படியே வந்துட்டோம். ஆறுமுகம் என் கூட வந்தான், என்ன ஆனான்னு கூட தெரியல. இங்க பாரு, இப்ப இன்னும் நீ அவனை மறக்காம தான் இருக்கியா? இல்லைம்மா. இங்க பாரு, உங்க அண்ணனுக்கு நானும் உங்க அப்பனும் பார்த்து எப்படியாப்பட்ட இடத்துல சம்மந்தம் முடிச்சிருக்கோன்னு பாரு. இன்னைக்கு எவ்வளவு கௌரவமா நாங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு. ஆனா நீ இருந்து ஏன் அவனை நம்பி போனியே? அந்த வீட்டுல ஒரு 10 பேர் வந்தா ஒன்னா படுக்க முடியுமா? இல்ல ஒன்னா உட்காந்துதான் இருக்க முடியுமா? இங்க சுத்தி சுத்தி எல்லா ரூம்லயும் ஏசி போட்டிருக்காங்க. அவன் வீட்டுல ஏசி காத்து வாங்க முடியுமா? வெறும் ஜன்னலை திறந்து வச்சா கூட புழுக்கத்துல தான் உட்காந்து இருக்கணும். இங்க தண்ணி பைப்பை திறந்தா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வரும். ஆனா அங்க தண்ணி தூக்க 7 மைல் தூரம் நடந்து போகணும். நிமிஷத்துக்கு தண்ணி சூடு பண்றதுக்கு ஹீட்டர் இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குன்னு எல்லாம் வச்சிருக்காங்க. அவனை நம்பி போனியே, என்ன இருந்துச்சு? ஒரு தண்ணி காய வைக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல அடுப்பு இல்லை. கீழே கிடக்கிற சுருளி வரவ பொறுக்கி அதுல எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். உங்க அண்ணனுக்கு மாளிகையில இருக்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்திருக்கோம். நகை நட்டு சீர் வருஷன்னு எல்லாம் அம்பிட்டு பண்ணியிருக்காங்க. அவன் உனக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சுட்டான்? அவனை தேடி போனியா? என்ன நல்லா இருந்தியா? அப்பயும் நாங்கள் எவ்வளோ தூரம் தலையால் அடிச்சுக்கிட்டு சொன்னோம், அவன் கூடலாம் உன்னால் வாழ முடியாது, கம்முனு இருன்னு. ஏதோ கொழுப்பெடுத்து போய் போனேன், மறுபடியும் வந்துட்டேன். வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பேன்னு பார்த்தா மறுபடியும் பழைய ராமாயணத்தையே பாடிக்கிட்டு இருக்கேன் நீ. ஐயோ இல்லைம்மா, நான் வேற எதுவும் தப்பால எதுவும் சொல்லலம்மா. தப்பான இல்லை, இனிமே அவனை பற்றின பேச்சும் அவனை பற்றின நினப்பும் உனக்கு இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்க. இப்போ கூட இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட நீ அப்படி போயிட்டே வந்துட்டேன்னு சொல்லியிருந்தா சேர்த்துருக்கவே விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீ பண்ணின வேலை அப்படி, மறுபடியும் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டா ஆடின காலும் ஓடின காலும் பாடின வாயும் ஒரு இடத்துல இதாகாது அப்படின்னு சொல்லி அவங்க துரத்தி விடுங்கன்றுவாங்க. நாங்கள் அதை இதுன்னு பொய்ய சொல்லி இப்போ உன்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க வச்சுருக்கோம். மறுபடியும் அவன் பேச்சை கேட்டு மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் கஷ்டப்பட போறியா? சொல்லு பார்ப்போம். ஒழுங்காக வாய் மூடிக்கிட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்டு இரு. நாங்களாக பார்த்து உனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்போம். பணக்காரனா வசதியானவனா. அதை விட்டுட்டு ஆறுமுகம் கீர்முகம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் எங்களோட மறுமுகத்தை நீ பார்க்க வேண்டியது வந்துடும். ஒரு தடவை விட்டு கொடுத்த மாதிரி மறுபடியும் விட்டு கொடுப்போன்னு நினைக்காத. முதல்ல ஒழுங்காக வாயை மூடிக்கிட்டு வந்து சாப்பிடு. சரிம்மா. உங்கள் அண்ணன் எங்கள் பேச்சை கேட்கவும் இன்னைக்கு நல்லா இருக்கான். ஆனால் நீ எங்கள் பேச்சை கேட்காம போய் துணி போட்டிருக்கியா பாரு, அழுக்கான அழுக்கு கறி பிடிச்ச துணி. நம்ம வீட்டில் இருக்கும்போது நகத்தில் அழுக்கப்படாமல் வச்சுருந்தோம். இன்னைக்கு எப்படி வந்து நிற்கிறேன்னு பாரு. வா, எல்லாம் புரிஞ்சுக்கணும். பெற்றவங்க எப்படி பார்த்துக்கிறோம் வச்சுக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காமல் நடந்தீங்கன்னா அப்புறம் இப்படித்தான் தலை நீங்களே மனவாரி போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்தா ஏதோ போனால் போகுதுன்னு நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுவே வேற ஒருத்தவங்க இருந்தாலும் வையி நேரத்துக்கு உனக்கு ஏதாவது பண்ணி போட்டிருப்பாங்க. வா. சரி, வீட்டில் தான் உமா இருப்பாளே, உமா கிட்ட பாம்பு கொடுத்தா அது எல்லாம் நிரப்பி கொடுக்கும். ஏன்னா அவங்க வீட்டுக்காரெல்லாம் எல்லாமே படிச்சிருக்காரு. அதனால நம்ம உமாவுக்கு தெரியும். குனிச்சு மட்டுமா பாடும், எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையி கீழே பூந்து கூட போய் பாடும். எங்கடா நீ இங்க உட்காந்துருக்க? எங்க உன் அப்பாயும் உங்க அத்தையும்? இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணு பண்ண முடியும்? ஐயோ ஆண்டவனே, அவன் தான் சரி பண்றான்னு பார்த்தா கூட பிறந்த இதுவும் சரி பண்ணுதே.
இப்போ என்ன பண்றது, இதை நிரப்பி ஆகணுமே. இந்த வர்கீச பையன்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா அவன் பேருக்கு இது போட்டானா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆபத்துக்கு பாவம் இல்லை. இந்த எரும மடத்தை இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சிருக்கோமே, இந்த எரும மடத்தை கொடுத்து ஃபில் பண்ண வேண்டியதான். டேய் இங்கே வாடா உம்சா. ஐயா வேலை வெட்டி முறிச்சு கிழிச்சு தள்ளிடுறீங்க. உங்களுக்கு அசதியா இருக்கும். அங்க கல் மணி சுமக்கிறவனே அங்க இங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வாரேன். உனக்கு வீட்டுல தானே படுத்து கிடக்குற. வீட்டுல இருக்கும்போது உனக்கு என்ன இது வருது? எந்திரி முதல்ல. டயர்டா இருக்கும். டயர்டா இருக்காது. இத நிரப்பு. உனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு கேட்டாங்க மாப்பிள்ள டிடிஎல். அதான் உன் டிடிஎல மொத்தமும் இதுல எழுதி கொண்டு போய் கொடுக்கறேன். நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைக்க. எட்டுக்கிட்ட மிதிச்சாலும் வைக்கி உள்ள போயிருவா பாத்துக்க. இவர் வேலை செஞ்சு கிழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு புள்ள வெள்ளையா இருக்கணுமா, படிச்சிருக்கணுமா, வேலை வெட்டிக்கு போகணுமா? அப்பதானே வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க தூங்கலாம். அந்த புள்ள வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரும். 10 ரூபா சம்பாதிக்கிறது துப்பு இல்லாதவன் இவனுக்கு பொண்ணு கேக்குது. பொண்ணு உனக்கு இந்த நினப்பு வேற இருக்குதா? ஒழுங்கா அதை பில் பண்ணு. சரிப்பா வேணா தானே நான் போய் வாங்கிட்டு வந்துடவா? சொவிட்ட காட்டி நான் விட்டேன்னு வைக்கி. இங்கிட்டு விட்டனா அங்கிட்டு திரும்பிக்கும். போய் பேன் எடுத்து எழுதுறா. இவன் கூட பெரிய அக்கபரா இருக்கே. என் பொண்டாட்டி எந்த நேரத்துல தான் அவனை பெத்து போட்டுச்சுன்னு தெரியல. புத்தி வலிக்கு மூலாந்தரத்துக்கு போயிரும் போல இருக்கு. சீக்கிரம் படிச்சு நிரப்பு. முடிச்சுக்கிட்டு நிக்கிற எழுதுடா. ஐயோ உன்னையெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்பி பீஸ் கட்டினேன் பாரு. என் புத்தியா போய் நான் செவத்துலயே முட்டிக்கணும். சரிடா சரிடா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா என் பேர்ல. இந்த பேங்க் காரனை எழுதி கொடுக்குறானா அவன் என்ன மீட்டிங் போகணும் கீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு வேற இதுல எழுத தெரியாதுல, பார்த்து எழுது. எங்கிட்ட ஒரு வேலை வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் போல இருக்கு. எல்லாம் படிக்கிறியா இல்ல என்ன கன்றாவினே எனக்கு தெரியலடா. தேதி கூட தெரியாதா? என்ன தேதி? சரி 17. சீக்கிரம் சீக்கிரம் எழுது. என்னது அக்கவுண்ட் ஹோல்டர் நேம்? அக்கவுண்ட் ஹோல்டர் நேம்னா அது என்னது? அக்கவுண்ட் நம்ம எங்க வைக்க போறோம்? பேங்க்ல. அப்ப அந்த பேங்க்குக்காரவங்க நேமோ? ஆமா ஆமா இருக்கும். பேங்க் பேர் மேல போட்டுருக்கு. அதையே எழுதுவோம். சீக்கிரம் எழுது சீக்கிரம் எழுது. கையெழுத்து போட சொல்லிருக்காங்க. நம்ம கையெழுத்து போட்டு விடுவோம். ஃபில் பண்ணிட்டியா? முடிஞ்சிருச்சு. இத ஃபில் பண்றதுக்கு அவங்கிட்ட அந்த பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. உன்னைய படிக்க வச்சதுல உருப்படியான வேலை இந்த பாம்பு ஃபில் பண்றத தாண்டா. மொத்தமா எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதி இருந்தாங்க. என்ன ஏதுனே ஒண்ணும் புரியல. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை எழுதி விட்டுருக்கான். சமதி சும்மா சொல்லக்கூடாதுங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குங்க. சரிங்க மருமகளே சாப்பாடுலாம் பிடிச்சிருக்கு தானம்மா? நல்லா இருக்குங்க மாமா. அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அங்க சாப்பிடறது கூட எதுவுமே இல்லைன்னு, ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு. கவலைப்படாதம்மா, நம்மள நம்பி வந்துட்டல, இனி நாம பாத்துக்குவோம் சரியா? இனிமே எதை பத்தி யோசிக்க கூடாது. சரிங்க மாமா. சமந்தி அந்த பையன் எந்த ஊர்ல இருக்கான் என்ன எதுன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நம்ம புள்ள வாழ்க்கை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் போது அவனை சும்மா விடக்கூடாது. நல்லா கட்டி வச்சு வெள்ளு ரோட்டி விடணும். அது எதுக்குங்க? துஷ்டனை கண்டா தூர வளரணும்னு அவனை கண்டா விலகி இருக்கோம். இனிமே அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நம்மளாலே அவனுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், எந்த ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு இருக்கும். ஏமா இன்னமும் அந்த பையன் கழுத்துல தாலியை கழுத்துலதான்
வச்சிருக்க போல இருக்கு. இன்னும் அதை இது பண்ணலையா? இதை நான் பார்க்கலையே. ஏடி அவனே வேணான்னு வந்தாச்சு, அதெல்லாம் அப்பயே கட்டி தலையை சுத்தி வீசிட்டு வரமாட்டேன். அதை இன்னுமா கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்க நீ? சமந்தி சமந்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் அவரோட கையில இந்த புள்ள தாலியை கட்டிக்கிட்டாங்க. அதை அப்படியெல்லாம் கழட்டி தூக்கி வீசக்கூடாது, அது நமக்கு கஷ்டத்தை வரும். கோயிலே போட்டுருவோம். அது மட்டும் இல்ல, ஏமா கல்யாணத்தை ரெஜிஸ்டருக்கு இது பண்ணீங்களா? இல்லை கோயிலில் வச்சு தான். கோயில்ல வச்சா என்ன 4 பேரை கூப்பிட்டா? இல்லை ஒரு ஆலமரத்து பிள்ளையார் கோயிலில் வச்சு. பாத்துக்கங்க, இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளவு பெரிய மண்டபத்தை ஒரு பார்த்தாரு தெரியுங்களா? 10 லட்சம் பேர்னால அந்த மண்டபத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்து போற மாதிரி ஒரு மண்டபத்தை பார்த்தாரு. ஆனா நீ 10 பேர் கூட வந்து நிக்க முடியாத இடத்துல போய் கல்யாணம் பண்ணி இருக்க. என்னத்த நாங்க சொல்றது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மதி பழசெல்லாம் பேசாதீங்க, விடுங்க. பழச பேசுனா அது புள்ளைக்கும் கஷ்டம்தான், அப்புறம் நம்ம மேலேயே வெறுப்பு வந்துடும். புள்ள நம்ம முக்கியம்னு சொல்லி வந்தாச்சு, இனி அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை தான் பார்க்கணும். 1000 தான் இருந்தாலும் கல்யாணம்னு ஒன்று ஆகிப்போச்சு. நாளை பின்ன நம்ம பிள்ளைக்கே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து ஒரு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்குறோம்னா கூட அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணுவான். அதனால டைவர்ஸ் வாங்குறது நல்லது. பாத்துக்க, ஒழுங்கா எங்க பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு எப்படியாப்பட்ட வீட்டுல வாக்கப்பட்டு நல்லா இருந்திருக்கலாம். இன்னைக்கு டைவர்ஸ் வாங்குற நிலைமை. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல போ. என் சம்மதி காலம் முழுக்க அவங்கிட்ட கஷ்டப்பட்டு பிடிக்காம வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாமே. அவனால எல்லாம் அனுபவிச்சாச்சு, இனி அவனோட இது எதுக்கு? டைவர்ஸ் வாங்கிட்டு நம்ம பிள்ளைக்கு இது பண்ணி வச்சிருவோம். சரிங்களா? காலத்துல பிள்ளைய நம்ம கட்டி கொடுக்கறது தான் நல்லது. நம்ம வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது பின்னாடி பிரச்சனை ஆகி போயிடும். நானும் தான் ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளைக்கு நம்ம அமுதானா ரொம்ப பிரியம். அவரும் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு அமுதாவை பத்தி. பேசாட்டுக்கு அவர்கிட்ட வேணா ஒரு வார்த்தை பேசி பாக்குறேன். அதான் சரி மாப்பிள்ள, அத பண்ணுங்க. யாரு என்னப்பா பேசிட்டு இருக்க? ஏற்கனவே அந்த தம்பி நம்ம நோகடிச்சிட்டோம், மறுபடியும் அந்த வீட்டுல போய் எப்படி நம்ம புள்ள வாழ முடியும்? அது சரியா வராது. வேற மாப்பிள்ளை எதுவும் பாத்துக்கலாம். நம்ம வாழ் முடிச்ச கட்ட, இனிமே முடிவு எடுக்க போறது நம்ம பையன் தான். அவன் தான் எல்லாமே பார்க்கணும் வைக்கணும். அவன் தான் முடிவு எடுக்கிறான்ல, கம்பெனி இருங்க. இல்லடி, என்னதான் இருந்தாலும் கல்யாண பேச்செல்லாம் எடுத்து அது கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா அது நம்ம பிள்ளைக்கு சொல்லு கடன் ஆயிரும்ல. அதெல்லாம் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் அவர் குத்தியும் காட்ட மாட்டாரு, ஒன்னும் காட்ட மாட்டாரு. நீ அதை பண்ணுப்பா, அதை பண்ணு, அதுதான் சரி. சரி சரி, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். முதல்ல டைவர்ஸ் வாங்கணும். அதுக்கு முன்னாடி இப்படி இலையில எல்லாம் நிரப்பி வச்சிருக்கு, அதை முதல்ல நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மத்ததை பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடுங்க எல்லாரும். சரிங்க சமந்தி. இந்த ஆட்டக்காரிங்க எதுக்கு இங்க வந்திருக்கானுங்கன்னு தெரியலையே. அண்ணன் எப்படா சாய்வான், தின்ன எப்படா காயும் அப்படின்னு காத்துக்கிட்ட இருந்தீங்களாடி? எப்படா என் புள்ள வீட்டை விட்டு போவா, எப்படா மொத்த சொத்தையும் வலிச்சு நக்கிட்டு போலான்னு காத்துக்கிட்ட இருந்தியாடி நீ? என்னடி என்ன வாய் ரொம்ப நீளுது? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையே, வாய் அப்படியே தச்சு விடுவேன் பாத்துக்க. ஆமா, என் வாய் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகுண்டி. தைப்பாலாமா தைப்பா? எங்க தச்சு பாரு பாப்பா, தொட்டு பாரு பாப்பா. என்ன உமா, எதுக்கு இப்படி வந்து இவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க?